வணக்கம். பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சளி மற்றும் காய்ச்சலால் அதிக குழந்தைகள் பாதிக்கப்படுவதால் மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை மையம் அமைக்க புதுச்சேரி சுகாதாரத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுவையில் பருவநிலை மாற்றம் காரணமாக குழந்தைகள் உட்பட பலரும் சளி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருவதால் மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிறப்பு சிகிச்சை மையம் நடத்த சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தற்போது புதுச்சேரி சுகாதாரத்துறை கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணியில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் புதுவையில் பருவநிலை மாற்றம் காரணமாக பகல் நேரங்களில் வெயில் சுட்டெரிக்கிறது. அதேபோல் இரவு நேரங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திடீரென ஏற்பட்ட இந்த பருவநிலை மாற்றத்தால் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இந்த காய்ச்சலால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அனைத்து அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார மையங்களின் மருத்துவ அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் முரளி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுவையின் பல்வேறு மருத்துவமனைகளில் சளி, இருமலுடன் அதீத காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பலர் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறை சில அவசர நடைமுறைகளை பின்பற்றுமாறு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் உதவி மையங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி மருத்துவமனைகளில் தினமும் சிறப்பு காய்ச்சல் கிளினிக் நடத்த வேண்டும். இதற்காக தனியாக ஆவணம் பராமரிக்க வேண்டும். மழைக்காலத்தில் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து தங்களது பகுதியில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டும். தொற்று நோய்கள், நுண்ணுயிர்களால் பரவும் நோய்களை தடுக்க சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார உதவியாளர்கள், ANM செவிலியர்கள் உள்ளிட்ட களப்பணியாளர்கள் அடிக்கடி அனைத்து குடியிருப்புகளையும் ஆய்வு செய்து அப்பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதை தடுப்பது, தூய்மையான சுற்றுச்சூழலை உறுதிப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தேவையான அனைத்து மருந்துகளும் கையிருப்பு உள்ளதை மருத்துவ அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும். இதற்கான செயல் திட்டத்தை தயாரித்து துணை இயக்குநர் அலுவலகத்திற்கு இன்று மாலை 4 மணிக்குள் அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வாராந்திர அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். பொதுமக்களிடம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவதுடன் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவதை தொடர வேண்டும். இதனை கண்டிப்பாக அமல்படுத்திட வேண்டும் என்று சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் முரளி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் பணியாற்றி வரும் 21 கண்காணிப்பாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவையில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் பணியாற்றி வரும் 21 கண்காணிப்பாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 12 உதவியாளர்களுக்கு கண்காணிப்பாளராக பதவி உயர்வும் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்கால் பொதுப்பணித்துறை சர்க்கிள் 3 பணியாற்றி வரும் முருகானந்தம், நெடுங்காடு ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், நிறைவி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் கண்காணிப்பாளர் ஆண்டனி, கால்நடைத்துறைக்கும், தலைமை செயலகத்தில் பணியாற்றி வரும் சட்டநாதன் நிறைவி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், உழற்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருந்த மகிமைநாதன் வின்சென்ட் பொதுப்பணித்துறை சர்க்கிள் 1 அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதுபோன்று 21 கண்காணிப்பாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் பணியாற்றி வரும் 12 உதவியாளர்களுக்கு கண்காணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கணக்கு மற்றும் கருவூலத்துறையில் பணியாற்றி வரும் பழனிராஜா, சக்கரபாணி, ஆறுமுகம், வரதப்பா, ராமநாதன், கிறிஸ்டின், பிரகாசமேரி, காரைக்கால் அரசு ITIயில் பணியாற்றி வரும் தேவலட்சுமி, மாஹி துணை ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் சுரேஷ் பாபு, தலைமை செயலகத்தில் உள்ள ரமேஷ், ரத்தினவேலு, சுகாதாரத்துறையில் உள்ள சந்திரராஜ சோழன், குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் பணியாற்றி வரும் ஹேமந்த் குமார் ஆகிய 12 பேருக்கு கண்காணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டு பல்வேறு அலுவலகங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் சார்பு செயலர் ஜெயசங்கர் பிறப்பித்துள்ளார். புதுவையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் புதுவை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்க கூடும் எனவும், இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதன் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் நேற்று மதியம் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் மறைவுக்கு நாடு முழுவதும் நேற்று துக்கம் அனுசரிக்கப்பட்டது.
இங்கிலாந்தின் ராணியாக 70 ஆண்டுகள் ஆட்சி செய்த இரண்டாம் எலிசபெத் கடந்த 8ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக ஸ்காட்லாந்தில் உள்ள பால்மோரோ அரண்மனையில் காலமானார். அவருக்கு வயது 96. அவரது மறைவுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அவரது மறைவுக்கு இந்தியாவில் நேற்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி நாடு முழுவதும் நேற்று துக்கம் அனுசரிக்கப்பட்டது. அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியிலும் இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் மறைவுக்கு துக்கம் அனுசரிக்கும் விதமாக சட்டமன்ற தலைமை செயலகம் மற்றும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு இங்கிலாந்து ராணியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மகாகவி பாரதியார் நினைவு நாளை முன்னிட்டு ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மகாகவி பாரதியாரின் நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளையொட்டி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து பாரதியார் வாழ்ந்த நினைவில்லத்தில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு முதல்வர், சபாநாயகர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை நேரு வீதி வணிகர் சங்கம் சார்பில் தீபாவளி கொண்டாட்டம் 2022 விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நேரு வீதி வணிகர் சங்கம் சார்பில் நேரு வீதி வணிகர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த முறை 4வது ஆண்டாக நேரு வீதி வணிக திருவிழாவானது தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் 2022 என்ற பெயரில் நடக்கிறது. இதன் தொடக்க விழா தனியார் ஹோட்டலில் நடந்தது. விழாவிற்கு சங்க தலைவர் நமச்சிவாயன் தலைமை தாங்கினார். அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து கடை உரிமையாளர்களுக்கு கூப்பன்களை அவர் வழங்கினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், நேரு வீதியில் அனைத்து பொருட்களும் கிடைக்கும். இங்கு கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பொருட்கள் வாங்கி செல்கிறார்கள். இங்குள்ள வியாபாரிகள் தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளனர். புதுச்சேரி சிறந்த மாநிலமாக திகழ வேண்டும். சுற்றுலாவை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளது. வியாபாரிகளுக்கு எப்போதும் அரசு துணை நிற்கும் என்றார். புதுச்சேரி மின்துறை சார்பில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மின்துறை நகர கோட்ட செயற்பொறியாளர் கனியமுதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறை சார்பில் நாளை 13ஆம் தேதி காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை முருங்கப்பாக்கம் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் அலுவலகத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் மையம் நடத்தும் மின் நுகர்வோர்களின் உரிமைகள் பற்றி விழிப்புணர்வு மற்றும் கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முருங்கப்பாக்கம் மின் நுகர்வோர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு புதுவை மின்துறை நகரக்கோட்ட செயற்பொறியாளர் கனியமுதன் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை கிராமத்தில் பாம்புகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து நடனமாடிய காட்சி காண்போரை கவர்ந்தது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை கிராமம் மாரியம்மன் கோவில் பகுதியில் வீடுகள் அருகருகே இருந்தாலும் அதற்கு பக்கத்தில் ஆங்காங்கே புதர்கள் உள்ளன. அந்த பகுதியில் 6 அடி உயரமுள்ள பாம்புகள் 2 ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து நடனம் ஆடுவது போல் அசைந்தாடி கொண்டிருந்தன. அப்பொழுது சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அதை கண்டு தங்கள் செல்போன்களில் படம் பிடித்தும் வீடியோ எடுத்தும் பார்த்தும் ரசித்தனர். சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த நடன காட்சி அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆய்வு செய்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் முதல் கொம்பாக்கம் ஒதியம்பட்டு வழியாக வில்லியனூர் வரையிலான சாலை மிகவும் சேதமடைந்து போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வந்தது. கடந்த 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது புதிய தார் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. அதனை வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் ஒதியம்பட்டு பகுதியில் நடைபெற்று வந்த சாலை போடும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியில் உள்ள அவசியமற்ற வேக தடைகளை அகற்றி தரமான முறையில் சாலை அமைத்திட வேண்டுமென அதிகாரிகளிடம் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இப்பணியின் போது பொதுப்பணித்துறை பொறியாளர் ஜெயராமன், இளநிலை பொறியாளர் மனோகர் மற்றும் திமுக தொண்டரணி செயலாளர் ராமசாமி,
விவசாய தொழிலாளர் அணி நிர்வாகி செல்வநாதன், ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் கலியமூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள் மூர்த்தி, குலசேகரன், மணிகண்டன், ரமணன், தர்மராஜ், முருகன், இளஞ்செழியன், பாண்டியன், பாலு, விநாயகம், அறிவுத்திரி, ஆனந்த் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில அவசர சிகிச்சை கருத்தரங்கில் அவசர சிகிச்சைகள் தொடர்பான செயல் விளக்கங்கள் செயல்முறையுடன் விளக்கப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதலாம் ஆண்டு புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில அவசர சிகிச்சை கருத்தரங்கு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு அவசர சிகிச்சை பிரிவின் செயலர் மருத்துவர் சுரேந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். கருத்தரங்கின் இரண்டாம் நாளில் நவீன மருத்துவ கருவிகளை இயக்கம் மற்றும் அதன் செயல்முறை பற்றி விளக்கமளிக்கப்பட்டது. இந்த விளக்க கருத்தரங்கில் 300க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள், மருத்துவ மாணவர்கள் மற்றும் மருத்துவ துணை நிபுணர்கள் கலந்து கொண்டு செயற்கை சுவாசம் எனப்படும் வென்டிலேட்டர், அல்ட்ரா சவுண்ட் மற்றும் பல நவீன தொழில்நுட்பங்கள் குறித்தும் அதன் செயல்முறை விளக்கமும் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மருத்துவர், இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் என்றும், மேலும் அறுவை சிகிச்சைகள் தொடர்பான செயல் விளக்கங்களும் அளிக்கப்பட்டதாகவும், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் அவசர சிகிச்சை பிரிவை விரிவுபடுத்தும் நோக்கில் தமிழகத்தில் உள்ள திறமையான மருத்துவர்கள், முதுநிலை மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு அவசர சிகிச்சையின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினர். மேலும் அதிநவீன சிகிச்சை முறைகளான எக்மோ, டொரோகோட்டாமி குறித்தும் அவற்றை எப்படி கையாளுவது குறித்து விளக்கியதாக தெரிவித்தார். புதுச்சேரி நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலைக்கு விசாரணை கைதி ஒருவர் 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள கஞ்சா பொட்டலத்தை ஆசன வாயில் மறைத்து கடத்தி செல்ல முயற்சி செய்த போது போலீசில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் 350க்கும் மேற்பட்ட தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இதில் விசாரணை கைதிகள் 15 நாட்களுக்கு ஒருமுறை நேரடியாக நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறைச்சாலைக்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு மங்கலம் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முருகன் என்பவர் நீதிமன்றத்தில் 9ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டார். அவருடன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் கொலை வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட தடி ஐயனாரும் சென்று உள்ளார். தடி ஐயனாரின் அறிவுறுத்தலின்படி முருகன் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்று கூறி சென்றுள்ளார். அப்பொழுது ஆசன வாய்க்குள் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு பிளாஸ்டிக்கில் சுற்றி 50 கிராம் கஞ்சா பொட்டலத்தை எடுத்து வைத்துக் கொண்டார். மீண்டும் இருவரும் சிறைச்சாலைக்கு வந்தபோது முருகனின் நடையில் மாற்றம் இருந்தது. இதனை பார்த்து சிறை காவலர் ஷாஜகான் பரிசோதித்த போது விசாரணை கைதி முருகன் கஞ்சா பொட்டலத்தை ஆசனவாயில் வைத்திருப்பதை கண்டறிந்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சிறை ஊழியர்கள் பரிசோதனை செய்ததில் சுமார் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு கஞ்சா பொட்டலத்தை கைப்பற்றினார்கள். இது தொடர்பாக காலாப்பட்டு காவல் நிலையத்தில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட கஞ்சாவை மிகவும் பாதுகாப்புக்குரிய நீதிமன்ற வளாகத்தின் கழிவறையில் வைத்தது, சிறைச்சாலைக்குள் கொண்டு வர முயற்சி செய்தது என முருகன் மற்றும் அவருக்கு உத்தரவிட்ட தடி ஐயனார் மீது காலாப்பட்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் புதுச்சேரி சிறையில் கஞ்சா புழக்கம் அதிகம் இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனின் 60வது மணி விழாவை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி பெருங்கலூர் கிராமத்தில் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பெருங்கலூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் 60வது மணி விழாவை முன்னிட்டு பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓட்ட பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முற்போக்கு மாணவர் கழக நிர்வாகி உதயபாஸ்கர் வரவேற்புரை நிகழ்த்தினார். விடுதலை சிறுத்தை கட்சி தொகுதி பொருளாளர் பக்ரிசாமி தலைமை தாங்கினார். மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஆறுமுகம், கோவிந்தசாமி, கணக்கர், பாலா, கவியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தலையாரி குணத்தொகையன் வேல்முருகன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ரகுபதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் யாழினி நன்றி உரையாற்றினார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது.
திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ரெயின்கோட் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி, சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி, கொத்தப்புரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளி, திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளி, மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ரெயின்கோட் வழங்கினார். நிகழ்ச்சியில் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் சின்னப்பேட் பகுதியில் நீண்ட காலமாக உயர் மின்னழுத்த கம்பிகள் வீடுகளின் அருகே இருந்ததை அகற்றும் பணிக்காக ரூபாய் 8,09,000 மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் நலத்துறை நிதியின் மூலம் நிதியை பெற்று பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து நல்லூர் பேட் இலவச மனைப்பட்ட வழங்கப்பட்ட பகுதிகளில் குறைந்த மின்னழுத்த கம்பிகளை அகற்றி மறு அழிவை செய்து புதிய மின் கம்பிகளை அமைப்பதற்காக ஆதி திராவிடர் நலத்துறை நிதியின் மூலமாக ரூபாய் 4,44,000 மதிப்பீட்டில் பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது மின்துறை உதவி பொறியாளர் பேரம்பலம் மற்றும் இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றால் புதிதாக 63 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று காலை 10 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் 720 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் புதுவையில் 46 நபர்கள், காரைக்காலில் 17 நபர்கள் என மொத்தம் 63 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் தொற்று பாதிப்பு விகிதம் 8.75% உள்ளது. ஏனா மற்றும் மாகியில் யாரும் புதிதாக தொற்றால் பாதிக்கப்படவில்லை. தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டு 336 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜிப்மர் மருத்துவமனையில் ஒருவரும், கோரிமேடு அரசு மார்புநோய் மருத்துவமனையில் 6 பேரும், கோவிட் கேர் சென்டரில் 4 பேர் என மொத்தம் 11 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வீட்டில் 325 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் நேற்று 38 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். மேலும் நேற்று காலை 10 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் ஒரே நாளில் 6,365 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 332ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனில் 1000க்கும் மேற்பட்ட திரளான கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பு பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் 1690ஆம் ஆண்டு பிரெஞ்சு அரசின் அனுமதியுடன் கத்தோலிக்க சிரியர்களால் கட்டப்பட்டு வழிபாட்டு தலமாக அருள்பாலித்து வந்த இந்த ஆலயத்தின் 332ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி தினம்தோறும் காலை மாலை சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. நேற்று காலை கடலூர் புதுச்சேரி உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் பங்கு தந்தை ஜோசப் அருமை செல்வம் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து ஆடம்பர தேர்பவனி மிக சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஆரோக்கிய அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. ஆலயத்தில் இருந்து தொடங்கிய தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்தது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்பட திரளான கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னை தரிசனம் செய்தனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அரியாங்குப்பம் பகுதியில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவ படத்திற்கு புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் ஏழை பெரியவர்களுக்கு அன்னதானமும் வேட்டியும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது இல்லத்திலும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இப்பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லங்களிலும் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. கம்பெனியில் முதலீடு செய்வதாக கூறி புதுச்சேரி இன்ஜினியரிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த
பேஸ்புக் தோழி உட்பட 2 பேர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரை சேர்ந்தவர் பால விஸ்வநாதன். இன்ஜினியரான இவர் சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். கொரோனா காலம் என்பதால் கடந்த ஆண்டு இவர் வீட்டிலிருந்தே பணி செய்து வந்தார். அப்பொழுது பேஸ்புக் மூலமாக டெல்லியை சேர்ந்த கிருத்திகா என்ற பெண் பழக்கமானார். அந்த பெண் தான் ஒரு கம்பெனி நடத்தி வருவதாகவும் அதில் முதலீடு செய்தால் அதிக வருவாய் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய பால விஸ்வநாதன் ரூபாய் 10 லட்சத்தை அனுப்பி அதில் டெபாசிட் செய்துள்ளார். ஆனால் அதற்கான வருமானத்தை கிருத்திகா தரவில்லை. மேலும் அவரிடமிருந்து எந்த தொடர்பும் இல்லை. அதன் பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை பால விஸ்வநாதன் உணர்ந்துள்ளார். இது குறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் புகார் அளித்தார். அதன் பெயரில் கிருத்திகா, அவரது கூட்டாளி நிதின் என்கிற வருண் குப்தா ஆகிய 2 பேர் மீது இன்ஸ்பெக்டர் மனோஜ் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பயணியிடமிருந்து 10,000 மதிப்பிலான செல்போனை திருடிய சென்னை வாலிபர் கைது செய்யப்பட்டார். சென்னை மதுரவாயில் அபிராமி நகரை சேர்ந்தவர் முருகன். லிப்ட் ஆபரேட்டரான இவர் கடந்த 9ஆம் தேதி புதுவை ரெட்டியார்பாளையத்துக்கு லிப்ட் ஆபரேட்டிங் வேலைக்காக வந்தார். பின்னர் அன்று மதியம் சென்னை திரும்புவதற்காக புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் பிஆர்டிசி புக்கிங் கவுண்டர் முன்பு பேருந்துக்காக காத்திருந்தார். அப்பொழுது அவரிடம் இருந்த 10,000 மதிப்பிலான செல்போனை பக்கத்தில் அமர்ந்திருந்த நபர் திருடி சென்றார். ஆனால் இதை முருகன் அறியவில்லை. சென்னை சென்றபோதுதான் தனது செல்போன் திருடு போனது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் புதுவை வந்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தினர். இதில் முருகனிடம் செல்போன் திருடியது சென்னை அயனாவரம் பகுதியை சேர்ந்த விவேக் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து செல்போனை கைப்பற்றினர். பின்னர் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் சேயும் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஒயிட் டவுன் பிலிம்ஸ் சார்பில் 93,000 செலவில் முழுக்க புதுச்சேரியில் எடுக்கப்பட்ட சேயும் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா மிக கோலாகலமாக புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பாடல்களை வெளியிட்டார். ஏஆர் ராஜேஷ் தயாரிப்பில் கதை நாயகனாக விஜய் முருகன் நடித்திருக்கிறார். ரூபாய் 93,000 எடுக்கப்பட்ட இப்படம் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழை பெற்றுள்ளது. சில மாதங்களில் இப்படத்தை OTTயில் ரிலீஸ் செய்வதற்கு தயாரிப்பு நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் ஸ்டெப் இன் அவுட் கேட் வாக் சார்பில் மிஷன் மிஸ்டர் 2022 நிகழ்ச்சியொட்டி கடற்கரை விழிப்புணர்வு தூய்மை பணி நடைபெற்றது. புதுச்சேரியில் முதல் முறையாக ஸ்டெப் இன் அவுட் கேட் வாக் சார்பில் மிஷன் மிஸ்டர் 2022 நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் உள்ள கலையரங்கில் நடைபெற உள்ளது. இதனையொட்டி புதுச்சேரியை சார்ந்த பல்வேறு கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒன்றிணைந்து பல்வேறு சமூக பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் தூய்மையான புதுச்சேரி என்ற தலைப்பை வலியுறுத்தி கடற்கரை சாலைகள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள், இளைஞர்கள் விழிப்புணர்வு கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இந்த அமைப்பானது புதுச்சேரியை சார்ந்த ஃபேஷன் துறையில் சாதிக்க துடிக்கும் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் ஒன்றிணைந்து புதுச்சேரியில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கில் நடைபெறும் பெத்தான் போட்டிக்கு விளையாட்டு வீரர்கள் தேர்வு அரியங்குப்பத்தில் நடைபெற்றது. தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரத்தில் வருகின்ற நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஆசிய பெத்தான் 4வது APSC ஆண் மற்றும் பெண் பங்கேற்கும் ஜூனியர் மற்றும் சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் 150க்கும் மேற்பட்ட புதுச்சேரி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் அரியாங்குப்பம் காக்கேந்தோப்பு சாந்தா அறக்கட்டளை பள்ளி விளையாட்டு அரங்கத்தில் பெத்தான் போட்டி வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதில் தேர்வு செய்யப்படும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்திய அணியின் சார்பில் பாங்காக்கில் நடைபெறும் பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பார்கள். வீரர்கள் தேர்வு செய்வதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அதன் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.